டிவிகே தலைவர் பற்றி மக்கள் யோசிப்பது என்ன? தளபதி விஜய் வேணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் வேணும். எம்ஜிஆருக்கு அடுத்த மாதிரி புரட்சி தலைவிக்கு அடுத்த மாதிரி எங்கள் தளபதி விஜய், தமிழக முதல்வர் விஜய், தமிழ்நாட்டை காக்க வந்த விஜய், தளபதி விஜய். அவர் காதியா சின்ன போதம்பா, எல்லாம் சம்பாதிச்சவங்க தான், வந்தவன் போனவன் எல்லாம் சம்பாதிச்சவங்க தான். 2500 கோடியை விட்டு வந்திருக்கிறார் எங்க தளபதி. அப்ப பாரு, போட விசிறு யாருப்பா சொன்னது? சொல்றவனுக்கு கை கால் இல்ல, காது இல்ல, வர்றதெல்லாம் எலசு, அதுக்கு கீழே வர்றதெல்லாம் புதுசு. இப்ப போனாலும் அடுத்தது வர்றது பாசு, எங்க வாதியாரு தாசு. நாங்கெல்லாம் சும்மா இல்ல. தெரியுமா, புரட்சி தலைவன் வெற்றி தலைவி எங்க அண்ணாதோட இதயக்கனியா எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் உடைய இதயக்கனியா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க 2 பேரோட இதயக்கனியா புரட்சி தலைவர் விஜய் இருக்கிறாரு. விஜய் தான் உனக்கு பண்ண திட்டதானே எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ வெல்ல சத்தியமா நாங்க வந்து விட மாட்டோம். எவ்வளவு நேரம் எங்களுக்கு வெறுப்படிக்கிற நேரம் எல்லாம் போயிட்டு கலாச்சினா இருப்பாங்க. ஏன்னா அவனுங்க வந்து எவ்வளவு பண்ணிட்டானுங்க, பெண்களுக்கு பாலியல் வளர் கொடுத்தாருங்க, நிறைய பண்ணானுங்க. அவனுங்க சும்மா விட மாட்டோம். நாங்க கண்டிப்பா கலாச்சினா இருப்பானா. எங்க வீட்டுல எல்லாருமே டிஎம்கே, நான் மட்டும் தான் டிவிக்கு. எப்படி சமாளிக்கிறீங்க வீட்ல? ஒரே வார்த்தை, உனக்கு ஓட்டுக்குது எனக்கு ஓட்டுக்குது, உன் இஷ்டம் நீ போறியா போடு, என் இஷ்டம் நான் போடுறேன். அவர் நின்னா நான் வீட்டை விட்டு தத்திடுவேன். மின்னறாரு அவரு. என் லைஃப்ல நான் பார்த்ததே அப்படியே எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. என்ன சொல்றது, வண்டி பின்னாடி ஓடுறேன், ஐயோ விஜயடா பாத்துறீங்க. நான் அவங்க சத்யா கிட்ட வந்து இறங்கி நடந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாது. ரோட் ஷோ தானே, அப்படியே வண்டியிலே போயிடுவாங்க, ஓடா பார்க்க முடியல. விஜய் மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உங்களுக்கு உதவிக்காக அப்படினு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர்தான் டிஎம்கே ஒரு ஆளே இல்ல. டிஎம்கே சுத்தமா ஜெயிக்காது, டிவிகே தான் ஜெயிக்கும். விசில் சின்னத்தை எல்லாரும் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. டிஎம்கே ஒரு தற்குறி, ஓம் சக்தி பராசக்தி. டிஎம்கே ஒரு தீய சக்தி. உங்க அப்பா எந்த கட்சி? டிஎம்கே. சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நாள் கனவு அவரை பார்க்கணும் செய்யணும்னு. ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ட பார்த்துட்டு எங்க அண்ணனை, எனக்கு இது போதும். எனக்கு கண்டிப்பா ஜெயிப்பாரு, இந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவர் தான் வின் பண்ணுவாரு, வாய்ப்பு இருக்கு. ஓட்டு போட முடியாது. இந்த மாதிரி வருவாங்க ஆளுங்க, ஜனங்க பாத்தீங்கல்ல. இது மாதிரி வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கா கூட்டம்? இவருக்கு வராரு இல்லையா, கண்டிப்பா வருவாரு. அவர் தானே வருவாரு, எங்க தளபதி தான் வருவாரு. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க என் தளபதி பார்த்து, அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. எத்தனை கூட்டம், எவ்வளவு கூட்டம், நாங்கெல்லாம் ஓடி வரோம். ஆனா அவரை பார்த்தது எவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம். அவர் தான் வருவாரு. அப்பெல்லாம் இல்ல, நான் எங்க சப்போர்ட் இருக்குதா, மகளிர் உதவி, உதவி எல்லாம் போடுறாரு. அப்போ எங்க சப்போர்ட் தானே அவருக்கு இருக்குது. அப்ப அவர் தானே ஜெயிப்பாரு, அவர் தானே வருவாரு. அடுத்த சிஎம் அவர் தான், விஜய் தான், அவர் தான் வருவாரு. ஸ்டாலின்லாம் வரமாட்டாரு. அதெல்லாம் சும்மா அவங்க வேஸ்ட், அவர் பயப்படுறாரு. அதெல்லாம் சும்மா, நான் இவரு சொல்லிருக்காருல, வரல எங்களுக்கு எல்லாம் வரல அந்த காசு. இவரு சொல்லிருக்காருல, அதனால அவர் சொன்னாரு. ஆனா சிஎம் தளபதி தான், சிஎம் ஸ்டாலின்லாம் கிடையாது, வரவே வாய்ப்பே கிடையாது. தளபதி தான் வருவாரு. எங்க ஓட்டு எல்லாம் தளபதிக்கு தான். நிறைய ஓட்டு வச்சிருந்தா, எங்க பாசம் எல்லாம் இருக்குது, அதே ஓட்டு நான் அவருக்கு. எங்க அண்ணன் அவரு, கண்டிப்பா அவர் தானே வருவாரு. எங்கள் விஜய் நான் வரேன்னு சொன்னாரு பத்தியா, வந்துட்டார் பாரு தலை. எப்படி எல்லாருக்கும் நம்மளுக்கு நமக்கு எல்லாமே செய்வார். அவர் ஆசை அதுதான். நம்ம தான் ஓட்டு போட்டா அவனை நிக்க வைக்கலாம்.
எல்லாம் நம்ம தான் கெத்தா இருக்கணும். நம்ம விஜய் வர்றாருன்னா எல்லாம் கூட்டம் பாத்தியா? நிச்சயமா வருவார். மாறும், ஏன் மாறாது? உன் மனசுல என்ன இருக்குது எனக்கு தெரியுமா? என் மனசுல இருக்குது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அது யாரு போடுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஆனா வருவாரு. சான்ஸ் கொடுக்கணும். போன வாட்டி எல்லாருமே அவங்கவுங்க போறாங்க. அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாமே. அவரு என்ன பண்ண போறாரு மக்களுக்குன்னு பார்க்கலாம். அது வந்து நம்மளும் இது பண்ணிக்கலாம். அவர் நம்ம ஜெயிக்க வச்சா தானே அவர் பண்ணுவார். நம்ம ஜெயிக்க வைக்கலன்னா அப்படி எப்படி பண்ணுவாரு சொல்லுங்க? கெத்தா தலை வருவாரு, வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. பெண்கள் கேட்கல செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு கண்டிப்பா செய்வார். அதே மாதிரி அவருக்கு நம்ம செய்யறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னு பாக்கிறதுக்காக தானே அவரு வந்திருக்காரு நம்மள. அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? செஞ்சா அவர் பாப்பாரு, செய்வாரு அவரு நம்மளுக்கு கண்டிப்பா. ஆமா கொடுப்போம். இப்ப வேலைல இருந்து ஓடிறேன் நானு. பார்க்கணும், அவரை பார்க்கணும். அவர் கூட நம்ம ஒரு இது அவரு நிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு. அவரு நம்பிக்கை தான். எங்க தொகுதியில தான் நிக்கிறாரு அவர் இப்போ. அதனால நாங்க ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரு விஜய் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்தாங்க. தளபதி ரொம்ப அழகா இருந்தாரு. தளபதி பார்த்ததுல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா அவர் சிஎம் ஆகணும். நீங்க எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பா நல்லது நடக்கும். பழைய பஞ்சாங்கம் மாதிரி பரம்பரையா அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. நம்ம எல்லாருமே மாறணும். நம்ம மாறினா மட்டும்தான் நாடு மாறும். நம்ம மாறாம நாடு மாறணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. ஓட்டு உங்க ஓட்டு கண்டிப்பா விசிலுக்கு போடுங்க, ஜெயிப்போம். நான் ஏடிஎம்க்கு போட்டிருந்தேன் பிரதர். நான் ஜெயலலிதா அம்மாவை தான் எப்பவுமே வந்து பின்பற்றி வந்திருந்தேன். இப்பவும் என் வீட்டில் போட்டோ வச்சிருக்கேன். பட் வந்து அதுக்கப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா விஜய் சாருக்காக வந்திருக்கோம். நடிகரை பார்க்க வர கூட்டம் அது நடிகர்ன்ற வார்த்தையை இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. அவர் தலைவர். தொண்டர்கள், நாங்க ரசிகர்கள் இல்ல, நாங்க தொண்டர்கள். நடிகருக்கு வர கூட்டம் சொல்றாங்க. ஆனா நடிகர் அப்படி சொல்றவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் திருப்பி நடிக்க தான் போறாங்க. அந்த நடிகர்கள் யாருமே பேசக்கூடாது. எங்களால் ஃபுல்லா நடிப்பை நிப்பாட்டிட்டு மக்கள் சேவைக்காண்டி வந்திருக்காரு. இந்த சீமான் அவருக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். அவர்லாம் இந்த இப்ப அவர் என்ன சொன்னாப்ல, நான் வந்துட்டு நடிகர்கள் வர கூட்டம் அவர் என்ன திருப்பி போய் நடிக்க போறாரு. இப்ப போய் நடிக்கிறாருல, அவர்லாம் பேசவே கூடாது. அது இல்லாம அவர் கூட இருக்க அந்த சாட்டைக்கு சொல்லிக்கிறேன். எங்க அண்ணனை பத்தி தேவையில்லாத வளர்ந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் கையில பண்ணா அவ்வளவுதான் வச்சு செய்யறதா எங்களுக்கு வேலையே. இது எல்லாத்துக்கும் 2026 உங்க எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. கிளி கிளி கிளி. எங்க ஆதரவே எங்க அண்ணனுக்கு மட்டும் தான். எங்க அண்ணன் மட்டும் தான் வருவாரு. யாரும் வர முடியாது. எங்க சின்னம் விசில் சின்னம். பேசுறவங்க பேசிட்டோம், கொலிக்கிற நாய் கொலிக்கிட்டா. நாங்க தான் இங்க, அவ்வளவுதான். எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். எங்க அண்ணனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். நடந்தே வந்திருக்கேன். ஓட்டி பஸ்ல நடந்து வந்திருக்கேன். யார் வந்தாலும் பாத்துல மொக்காதே. 1975 என்ன நடந்தது அதே ரிப்பீட் ஆகுது சார். 2026ல நீங்க நடக்க போற எலெக்ஷன்ல எல்லாமே 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்போம் சார். ஒவ்வொரு தொகுதியிலும் டெபாசிட் இருக்காது சார். ஆப்போசிட் பார்ட்டியே கிடையாது. டிவிகே will rule the party. டிவிகே will rule everything. தாய் மாமன் சீர் கண்டிப்பா வாங்குறேன். தளபதிக்கு தான் ஓட்டு. 100% மாத்தணும். நாங்களாம் வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கட்சியில எல்லாம் இல்ல, நாங்க வாலண்டியரா இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே ஒர்க் பண்றோம். டிவிக்காக இவங்க எல்லாருமே தானாதான் ஒர்க் பண்றோம். எந்த பொறுப்புலையும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. நாங்களே ஒர்க் பண்றோம். இந்த ஆட்சியை மாத்தணும்ன்றதான் எங்களோட ஒரே குறிக்கோள். நம்பிக்கை இருக்கு, 100% இருக்கு. அப்படி எதிர்க்கட்சி என்ன பேச முடியும்? வேற ஒன்னும் பேச முடியாது இல்லையா? இதுதான் பேச முடியும். ஓட்டு இல்ல, இதான் பேச முடியும். 100% இருக்கு. எவ்வளவு தொகுதி வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி வருங்க. 234 தொகுதியிலும் வருவார். எடப்பாடி சேர்த்து வருவார். எடப்பாடி தொகுதியும் சேர்த்து வருவார். அதனால ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அல்லவா, கண்டிப்பா அதுலயும் வருவாரு. கண்டிப்பா அளிக்கணும். இதெல்லாம் உணர்வுல இருந்து எங்களுக்கு வர்றது. சரிங்களா? உணர்வு பூர்வமான பேச்சு இதெல்லாம். உதட்டல நாங்க வேலை செய்யல. இந்த நிக்கிற அனைத்து கும்பலுமே எந்த பொறுப்புலையும் கிடையாது, எந்த ஒரு இதுலயும் கிடையாது. இந்த 10 நாளா தீவிரமா களத்துல நின்று வேலை செய்யறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி அழிக்கணும். விஜய்க்காக இல்லைங்க, ஒரு நல்ல மனுஷன், தனி மனுஷன் தனிச்சு வர்றாரு. புரியுதுங்களா? இவ்வளவு நாள் நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சோம். இத்தனை வருஷம் கொடுத்துட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம். அவருடைய வாக்குறுதி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளவோ தடைகளை மீறி உடைச்சிட்டு வர்றாரு. அப்படின்னும் போது நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான்.